7ஆம் பாவாதிபதி செவ்வாயை 4-5 கூடிய யோகாதிபதி சனி சமசப்தமா பார்க்கிறார். ஸோ இந்த பார்வை என்பது செவ்வாய்க்கு சாதகமான பார்வை. இது சனி பார்வை கெடுக்காது. ஏன்னா துலா லக்னத்துக்கே ராஜயோகாதிபதி யார்? 5 கூடையவன் யார்? சனி. 4-5 கூடிய ராஜயோகாதிபதி. 5ஆம் பாவாதிபதி சனி, 7ஆம் பாவாதிபதி செவ்வாயை சமசப்தமா பார்த்தா என்னன்னா லவ் அண்ட் அஃபெக்ஷனேட் லைஃப் பார்ட்னர், அன்பான வாழ்க்கை துணைவர் அமைவார். அட்டாச்மெண்டா இருக்கும். அது ஆத்மார்த்தமான உறவுகளை கொண்ட வாழ்க்கை துணைவராக அமைவார். இதுதான் பராசரி முறையில் பலன் சொல்லக்கூடிய முறை. 6-7 திருமண உறவுகளை பிரிக்கக்கூடிய அமைப்பு கிடையாது இந்த ஜாதகத்தில். ஸோ இப்போ இருக்கக்கூடிய புதன் தசையில் கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொன்னா பாக்கியாதிபதி யாரோட சேர்ந்திருக்கா? உன்னுடைய ரூல் படி பார்க்கும்போது சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு. இப்போ கல்யாணத்தை கொடுக்கணும். இப்போ 7ஆம் பாவாதிபதி கேதுவோட சேர்ந்திருக்காரு. கேதுவோ செவ்வாயோ சுக்கிரனோ சம்மந்தப்படலை. செவ்வாய் 8ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ சம்மந்தம் எப்படி திருமணம் நடக்கும்னு சொல்ல முடியும்? புதன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தா ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ராகு லக்னத்திலேயே இருக்கார். அவர் சுக்கிரனோட சேர்ந்திருக்கார், கலத்திரக்காரனோட சேர்ந்திருக்கார், 11ஆம் பாவாதிபதியோட சேர்ந்திருக்கார். ஸோ அந்த பெண்ணுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புங்கிறது 2026 நவம்பர் மாதம் வரை உங்களுக்கு அந்த தசாபுத்தி போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். நல்ல மணமகனே அமைவார்.